காலம் காத்தால இப்படி கடையில உட்காந்து கொட்டாய் விட்டா எப்படிதான் வியாபாரம் நடக்கும்? என்னையாச்சு? என்னையாச்சு? வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா கேட்டா தானே? வாய் வச்சுட்டு சும்மா இருக்காம இப்ப வம்புல மாட்டிருச்சு பாத்தியா? என்ன வேணும்? என்ன வேணும்? வாய்? ஐயோ நல்லா இருந்த வாய் என்னாச்சுங்க? என்னாச்சுங்க? ஐயோ என்ன பண்றேன்னு தெரியல, ஒண்ணுமே புரியல, கை கால் ஓட மாட்டேங்குது. ஐயோ என்ன பண்றது? என்ன பண்றது? அண்ணே அண்ணே இன்னைக்காவது பொண்டாட்டி விடுங்கண்ணே, இப்பயாவது பொண்டாட்டி விடுங்கண்ணே. சொல்லு என்னையா பண்றது? போண்டா டீ பொண்டாட்டி. என்ன பேய் மாதிரி ஓடுறான் அண்ணி? அன்னைக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னே தெரியலங்க, கொட்டாய் விட்ட வாய் அப்படியே நின்னு போச்சு, மூட மாட்டேங்குது. அப்படியா அண்ணே? இப்ப என்ன பண்ற பாரு. நல்லது பண்றவனே அடிக்கிறியா? ஒரு விடுக்கதிக்கு விட கேட்டா குத்துவியா? இப்ப பாரு மகனே. இப்போ சரியாவல, கண்டுக்காத நீ பாரு. இப்ப பாரு அண்ணே, நல்லா வாய் தொடங்குனே, நல்லா தொடங்குனே, நல்லா தொடங்குனே. இப்ப வாய் மூட்டார் பத்தியா? இனிமே நீ வாழ்க்கையில கொட்டாயே விடக்கூடாது. அப்படி விட்ட தீக்கடை ஆயிடும். டிக்கெட் டிக்கெட் 2 டிக்கெட் குறையுது. யார்ப்பா டிக்கெட் எடுக்கல? யோ வண்டியில யாரையா டிக்கெட் எடுக்கல? 2 பேரு டிக்கெட் 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 டிக்கெட். யோ பெரியவரே, யோ பெரியவரே 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 நடுவுல மூத்தர் எடுக்கிட்டு ஏட்டா அண்ணன் கூப்பிட பட்டியலோ? நீனும் உன் பொட்டாட்டி போய்கிட்டு இருக்கும்போது உன்னை பெரியவரேன்னு கூப்பிட்டா மதிப்பாளுங்களாடா? என்னடி இழிப்பு போட்டு அவன் சொன்ன உடனே உங்களுக்கு இழிப்பு வருதோ என்ன? டிக்கெட்டுங்க முன்னாடி எடுத்துருப்பாங்க. எது முன்னாடி எடுத்துருப்பாங்க? முன்னாடியா? ஏப்பா யாரையா முன்னாடி டிக்கெட் எடுத்தது? முன்னாடி யாரும் டிக்கெட் எடுக்கலையா? ஏங்க முன்னாடி யாரும் எடுக்கலையாங்க? அப்ப பின்னாடி எடுத்துருப்பாங்க. பின்னாடியா? ஏப்பா பின்னாடி யாருப்பா சீட் எடுத்தது? பின்னாடி யாரும் எடுக்கலையா? என்னையா நீ முன்னாடி எடுக்கலன்றாங்க பின்னாடி எடுக்கலன்றாங்க? என்ன கேன பையன் நினைச்சியா? அது என்ன டிக்கெட் இல்லையா? ஏட்டா டேய், முன்னாடி யாருமே டிக்கெட் எடுக்கல, பின்னாடி யாருமே டிக்கெட் எடுக்கல, நடுவுல இருக்க நான் மட்டும் டிக்கெட் எடுக்கிறது நான் என்ன கேளம்? பேசுறான் பேச்சு ஊருக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமாடா? என்னது நீங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் பொண்டாட்டி கூட்டு வரும்போது டிக்கெட் எடுக்காம போனீங்கன்னா அப்புறம் நான் பாடியை கழட்டி வைக்க வேண்டியதா இருக்கும். பாடியை கழட்டி? ஏடா யார் பாடியை கழட்டி வைப்ப? உன் பொண்டாட்டி பாடி இல்லையா? பஸ் பாடியை சொல்றியா? பஸ் பாடியை சொல்றியா? அதுதானே பார்த்தேன். ஹோல்டன் ஐயோ பாடியில எவ்வளவு பிரச்சனை. ஏப்பா இறங்குறாள் எல்லாரும் அவன் சீட்டை கையில எடுத்துட்டு இறங்குங்க. ஆமா கொண்டாயா, போ 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 கொண்டா சீட்டு கொண்டா வச்சிக்க. கொண்டா சீட்டு கொண்டா கொண்டா கொண்டா. வா இறங்கு. என்ன உயரம் இறங்க முடியுதா பாரு. டேய் இனிமே இந்த ஏரியாவுல பஸ் கிசு ஓட்டினான்னு வச்சுக்க, ஒரு பக்க காதை அறுத்துருவேன். அவரே எதுக்கே உன்ன ஏண்டி போடி போடி. அடுத்த ஆம்பளைக்கு சப்போர்ட் பண்ணு. இறங்கு இறங்கு வாயா சீக்கிரம் இறங்கு வா. அப்பா டேய் என்னடா இது? டோ நீ தானே இறங்கும்போது அவங்க சீட்டை கையில எடுத்து சொன்னா அத எடுத்துட்டு வந்தேன். டேய் நான் எந்த சீட்டை சொன்ன நீ எடுத்துட்டு இருக்க? போடா உள்ள கொண்டு போய் போடா. ஏண்டா வரவள்ள அப்படி எல்லாமே சொல்லி கொடுக்க வேண்டியது. என்ன வெயில் அண்ணே, ஒரு பண்ணு கொடுங்க. தரேன் தரேன். என்னடா எங்கேயோ இருந்தா ஆளே காணா? வியாபாரத்துக்கு போயிட்டேனே. வியாபாரத்துக்கு போயிட்டியா? ஆமாண்ணே. என்ன வியாபாரம்? அண்ணே ஊருக்குள்ள இந்த வியாபாரம் செட் ஆகல, அதனால குஞ்சு வியாபாரம் போயிட்டேன். குஞ்சு வியாபாரமா? குஞ்செல்லாம் இப்ப வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? கோழி குஞ்சு வியாபாரம். அப்படி விளக்கமா சொல்றா வெங்காயம். சரி நம்மளுக்கு ஒரு 4 குஞ்சு கூட. நமக்கு எதுக்கு கோழி குஞ்செல்லாம்? ஒரு கோழி குஞ்சு வச்சே சமாளிக்க முடியல, 4 குஞ்சை வாங்கிட்டு கடன் ஆறி போறதுக்கா? அப்பப்ப கழுவி விட்டுற வேண்டிய இவளுக்கு வேலை இல்ல. வாயா நின்னுங்க, நீ கடை லீவ் விட்டுலாம். ஏனே அத்தாச்சி எதுக்கு கடை லீவ் விட சொல்றாவோ? இவன் ஒருத்தன் விவரம் புரியாம. அண்ணே குஞ்சு நல்லா பாத்துக்கண்ணே. பாத்தீங்களாண்ணே என்னடா கலர் கலரா இருக்கு, அழகா? அண்ணே இதெல்லாம் மட்டமா இல்ல, முட்டையில இருந்து வரும்போது கலர் கலரா வரும். முட்டைக்குல இருந்து வரும்போது அப்ப இயற்கையாவே கலர் கலரா இருக்கா? வேலைய கொஞ்சம் அனுசரிக்க முடியாது, நாளும் போறாதான் பார்த்து சொல்றேன். கடைக்கு ஒரு 5 லிட்டர் பால் கொண்டு வந்து அப்புறம் கொடுக்கலாம். முதல்ல இந்த குஞ்சை விலையை பேசி முடிச்சு விட்டு போ. தொரு பாப்போம். 4 குஞ்சு 25 ரூபாய் கேட்கறேன், 30 ரூபா சொல்றான்டா. அண்ணே என்னடா நல்லா இருக்குது வாங்கிக்கினே. டேய் நான் கேட்கற விலைக்கு தர மாட்டேங்கிறேன், அவன் சொன்னதே சொல்றேன். டேய்
எங்க அண்ணன் தான் ஆசைப்படுறல குடண்டா. அதெல்லாம் முடியாது, ஒரே ரேட்டு 30 ரூபா தான், குறைச்செல்லாம் கொடுக்க முடியாது. வேணா வாங்க சொன்னேன். எங்க அண்ணனுக்கு பிடிக்குதோ இல்லையோ, எங்க அண்ணன் பொண்டாட்டிக்கு நல்லா பிடிக்கும். 4 குஞ்சு சொல்லி யாருக்கு பிடிச்சாலும் என்னால குறைச்சு கொடுக்க முடியாது. இது வெள்ள குஞ்சுனே, கலர் பூஸ்ட் உன்னை ஏமாத்த பாக்குறானே இவன். என்ன சொன்ன? இந்த குஞ்சு மத்த குஞ்சு மாதிரி இல்லனே, முட்டைக்குல இருந்து வரும்போதே கலர் கலரா வரும். அன்னி ஒரு தடவை பார்த்தா என் குஞ்ச புடிச்சு போம்னு சொன்னா இல்ல? ஏண்டா இனிமே போய் சொல்லுங்க, இனிமே போய் சொல்லுங்க. கோழி குஞ்சு வியாபாரத்துல எவ்வளவு போய் சொல்றா பாருங்களா. எங்கடா எங்கடா கலரு, எங்க கலரு? பித்தலாட்ட கரப்பை பக்க வா பேசிக்கிறேன். 5 லிட்டர் பால் போச்சுனே. பால் போச்சு, மரியாதை கட்டு போகும். அயோக்கிய பையலு. டேய் உன் கோழி குஞ்செல்லாம் பறக்குதுடா. என் குஞ்செல்லாம் பறந்தாலும் பரவாயில்ல, இனிமே நான் இந்த ஊர் பக்கம் வரமாட்டேன். போங்கடா. டிக்கெட் டிக்கெட் ஏப்பா எல்லாம் சீட் வாங்கிக்கோ. தோகமலை ஒன்று கொடு. தோகமலையா? ஆமாண்ணா. இந்தா இந்தாப்பா. கண்டக்டர் கொட்டப்பட்டிக்கு ஒரு டிக்கெட் கொடு. என்னது? கொட்டப்பட்டிக்கு ஒரு டிக்கெட் கொடு. கொட்டப்பட்டியில வண்டி நிக்காது, பக்கத்து ஊர் கலிங்கப்பட்டியில தான் வண்டி நிக்கும். ஏன் கொட்டப்பட்டியில நிக்காது? யோ அங்க ஸ்டாப்பிங் கிடையாதுயா. கலிங்கப்பட்டி போற வழியில தானே கொட்டப்பட்டி இருக்குது, அப்புறம் ஏன் நிக்காது? யோ இந்த வண்டி பாயிண்ட் டு பாயிண்ட்யா, கொட்டப்பட்டி ஸ்டாப்பிங் கிடையாது, வண்டி நிக்காதுயா. சரி கலிங்கப்பட்டிக்கு ஒரு டிக்கெட் கொடு. அப்படி வா வலிக்கு. உன் வலிக்கே வரேன். சில்ற சில்ற. என்ன பாத்து சில்ற சொல்றயா? யார பார்த்தா சில்ற சொல்ற? யோ கொடுத்த காசுக்கு சில்ற கேட்டியா? அப்பாடி நான் என்னமோ ஏதோ பயந்து போயிட்டியா. இந்தாயா நவரியா, 4 பேர் நிக்கிற இடத்துல ஒரு ஆள் மொத்தமா நின்னுக்கிட்டு. ஆமா இப்பதான் எங்க வீட்டுக்கு வச்சு வாங்கி போறாரு. என்னது? யோ போயா. யோ சரியா போறம்யா, நீ போயா. கொட்டப்பட்டியில வண்டி நிக்காது நான் சொல்றேன், அங்க நிப்பாட்டுற எப்படின்னு பாருடி மாப்ள. டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். நம்ம ஊர் வந்துடுச்சு, இந்த பஸ் எப்படி நிப்பாட்டுன்னு பாருடி. டேய் வண்டியில பிரேக் இல்லையாமாடா? வண்டியில பிரேக் எனக்கு என்ன, என் தூக்கத்தை கெடுக்குற. டேய் வண்டியில பிரேக் இல்லையாடா? பிரேக் இல்லையா? வண்டியில பிரேக் இல்ல, வண்டியில பிரேக் இல்ல, வண்டியில பிரேக் இல்ல, வண்டியில பிரேக் இல்ல. என்ன பிரச்சனைங்க? வண்டியில பிரேக் இல்லையா? எவடா சொன்னது பிரேக் இல்ல? நீ தானே சொன்ன. நான் எப்படா பிரேக் இல்லன்னு சொன்னேன்? டிரைவர் சொன்னயா பிரேக் இல்லன்னு. யோ டிரைவர் முனிசாமி பிரேக் இல்லன்னு சொன்னியா? யோ நான் எப்ப சொன்ன பிரேக் இல்லன்னு? யோ அவன் தான் இல்லன்னு சொல்றானயா? யோ மொத்தத்துல வண்டியில பிரேக் இல்லையா? பிரேக் இருக்குயா. இருந்தா பிரேக் போட சொல்லியா? யோ பிரேக்க போடியா. பாத்தியா பிரேக் இருக்கு. தல்ல நீ கொஞ்சம் தல்ல. யோ பெருசு அடிவுடு. ஏ மாப்ள நிக்காத ஊர்ல வண்டி நிக்க வச்சிட்டோம்ல. கொட்டப்பட்டி ஆள்லாம் கொஞ்சம் விபரமான ஆளு. அதே நேரத்துல நாங்க விலங்கு பிடிச்சவங்க, எங்க கிட்டலாம் நீங்க வச்சுக்க கூடாது மாப்ள. போடா போறியா? போடா. அட பாவிகளா, கொட்டப்பட்டில குட்டு கத்திரிக்காய் மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலை பார்த்துருக்குது செல பண்ணி. டேய் இனிமே எனக்கு இந்த வேலையை வேணாம்டா, கண்டிட்டு வேலையை வேணா ஒண்ணு வேணாம்டா. நான் நேரா என் ஊருக்கு போய் காடுகிற கம்மாயில ஒரு 10 பண்ணி வாங்கி வச்சு